Good morning students. In class la algebra lesson exercise 3.17 la sum number 1 பார்க்கலாம். இப்போ find the number of elements னு கேட்டிருக்காங்க. Number of elements வந்து அப்படியே கவுண்ட் பண்ணி எழுது. ஃபர்ஸ்ட் ரோல 4 elements, 4 elements, 4 elements, 4 elements. அப்போ 4 plus 4 8, 8 plus 4 12, 12 plus 4 16. ஓகே, இல்லை நம்பர் ஆஃப் ரோஸை பார்த்துக்கோ. நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 4 1 2 3 4. நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 1 2 3 4. அப்போ 4 into 4 16 அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, 16 எலிமெண்ட்ஸ். இப்போது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸை நம்ம எப்படி எழுதுவோம்னா M/N எழுதுவோம். எம்ங்கிறது வந்து ரோஸு, N வந்து காலம்ஸை. சரியா, இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மை. இது இப்படி தான் நம்ம எழுத முடியும். சரியா, இங்கே என்ன இருக்குது? நம்பர் ஆஃப் ரோஸ் என்னது? 4 1 2 3 4. நம்பர் ஆஃப் காலம்ஸ் என்னது? 1 2 3 4. அப்போ 4/4ன்னு எழுது. ஓகே, இப்போது என்னென்ன எலிமெண்ட்ஸு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது A22 அப்படின்னு கேட்டால் செகண்ட் ரோ செகண்ட் காலம். சரியா, ஏன்னா ஏங்கிற மேட்ரிக்ஸில் IJ இதான் ஜென்ரல் ஃபார்மா. ஐத் ரோ ஜேத்து காலம். ஓகே, இப்போ A22 எங்கே இருக்குது? செகண்ட் ரோ செகண்ட் காலம். சரியா, இது செகண்ட் ரோ செகண்ட் காலம். √7 இங்கே எழுது. √7 A23 செகண்ட் ரோ தேர்டு காலம். அப்போ √3/2. ஓகே, இது அடுத்தது A24 செகண்ட் ரோ ஃபோர்த்து காலம். ஏன்னா அது இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் என்ன? 5 எழுதுது. A34 தேர்ட் ரோ ஃபோர்த்து காலம். அப்போ 0. சரியா, இந்த பாயிண்ட் 0. ஃபோர்த் ரோ தேர்ட் காலம் A43 அப்போ -11. சரியா, A44 ஃபோர்த் ரோ ஃபோர்த் காலம் 1. இது ஃபுல்லாக எழுது. Question number 2. The matrix has 18 elements. What are the possible orders it can have? சரியா, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 18 போட்டாங்க. இப்போ 18 எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு 18 வருதுன்னு செக் பண்ண. 1 into 18, 18 into 1. இது 2 பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ண. 2 into 9, 9 into 2. அடுத்து தேர்டு பாசிபிலிட்டி என்னது? 3 into 6, 6 into 3. சரியா, அப்போ அதே ஆர்டர் பேரில் எழுது. 1, 18, 2, 9, 3, 6. சரியா, இது அப்படியே ரிவர்ஸில் எழுது. 6, 3, 9, 2, 18, 1. பாசிபிள் ஆர்டர்ஸ் ஆர் M/N போடணும். நம்பர் ஆஃப் ரோஸு, நம்பர் ஆஃப் காலம்ஸு. அப்போ 1 ரோ 18 காலம்ஸு, அல்லது 18 காலம்ஸு 1 ரோ. சரியா, 2 ரோஸு 9 காலம்ஸு, 9 ரோஸு 2 காலம்ஸு, 3 ரோஸு 6 காலம்ஸு, 6 ரோஸு 3 காலம்ஸு. ஓகே, சம் நம்பர் 3 ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். ஓகே, இப்போது ஒரு 3/3 மேட்ரிக்ஸு. ஜென்ரல் ஃபார்ம் என்னது? A11, A12, A13. சரியா, ஃபஸ்ட்டு ரூலில் ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலமான எலிமெண்ட் இப்படி தான் இருக்கும். இப்போ ஜென்ரல் ஃபார்மெட் என்னது? AIJன்னு சொல்லியிருக்கேன். I-2j. ஐங்கிறது ரோ, ஜேங்கிறது காலம். அப்போ A11 இன்ஸ்டெட் ஆஃப் I இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணு, இன்ஸ்டெட் ஆஃப் ஜே செகண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணு. அப்போ 1 - 2 into 1, 1 - 2. இப்போ மாடுலஸ் போட்டேன்னா நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவாக தான் வரும். 1. ஓகே, 1 2 அப்படின்னா 1 - 4 வருமா? அப்போ -3 மாடுலஸ் இருக்கிறனால +3. 1 3 அப்படின்னா 1 - 6. அப்போ 5. A21 2 - 2 into 1 0. அடுத்து 2 2. A22 2 - 4. அப்போ 2. A23 2 - 6, 2 - 6 -4. இங்கே 4. 3 1 3 - 2 1. 3 2 3 - 4 1. 3 3 3 - 6 3. ஓகே, இது 1 3 5 0 2 4 1 1 3. ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். AIJ = I + j the whole cube / 3. A11 ஐக்கு 1, ஜேக்கு 1 சப்ஸ்டியூட். அப்போ 1 + 1 / 3. அப்போ 2 cube 8/3. A12 1 + 2 the whole cube / 3. இது வந்து ரெண்டுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல் இருக்கனால ஒரு 3 கேன்சல் பண்ணிடுறேன். 9 எடுத்துக்கிறேன். A13 இப்போ 4 cube / 3 64/3.
A21 3 cube divided by 3 ஒரு 3 கட் ஆகிடும் எனக்கு 9 இருக்கும். A22 4 cube divided by 3 64/3 சரி. A23னா 5 cube divided by 3 அப்போ 125/3. அடுத்து A31 4 cube divided by 3 64/3. A32னா 5 cube divided by 3னா 125/3. A33 6 cube divided by 3 இதை ஒரு 3 கட் பண்ணலாம் சரியா. அப்போ 6 2 சார் 12 12 6 சார் 72 சரியா. இதை எழுதிடு. 8/3 9 64/3 9 64/3 125/3 64/3 125/3 72. ஓகே. சம் நம்பர் 4 பார்க்கலாம். A is equal to 5 4 3 1 minus 7 9 3 8. Find the transpose of A. இப்போ A டிரான்ஸ்போஸுங்கிறது என்னென்னா இதில் ரோஸ் எல்லாத்தையும் நம்ம காலம்ஸாக சேஞ்ச் பண்ணுவோம். இது ஒரு மெத்தடு. இல்லை இதோட காலம்ஸ் எல்லாத்தையும் ரோஸாக மாற்று. சரி, ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிக்க. இப்போது A டிரான்ஸ்போஸுங்கிறது ஃபஸ்ட்டு இந்த ரோ எடுத்துக்க 5 4 3. இதில் ரோன்னா இதை காலம் ஆக்கிடு 5 4 3. இதில் ரோ இருக்கா 1 minus 7 9. இதில் காலம் ஆக்கிடு 1 minus 7 9. இப்போ தேர்ட் ரோ அப்படி இங்கே கொண்டு வந்துடும் 3 8 2. ஓகேயா. இதை ஃபஸ்ட் ரோ அப்படி கீழே காலமாக மாற்று. இதில் செகண்ட் ரோ இதை காலமாக மாற்று. தேர்ட் ரோ இதை காலமாக மாற்றிடு. ஓகே. சம் நம்பர் 5 பார்க்கலாம். இஃப் A is equal to √7 minus 3 √5 2 √3 minus 5 then find the transpose of minus A. ஃபஸ்ட்டு மைனஸ் என்னன்னு கேல்குலேட் பண்ணிடுவோம். மைனஸ் A அப்படின்னா சைனை மாற்றணும் சரியா. இந்த A மேட்ரிக்ஸ்குள்ளே உள்ள இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸுக்கு சைனை மாற்றணும். இப்போ இங்கே ப்ளஸ் √7னா இங்கே மைனஸ் √7 போட்டுக்கோ. மைனஸ் √3 ப்ளஸ்ஸு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுறோம். அவ்வளோதான். இங்கே மைனஸை இன்ட்டு மைனஸ் போட்டாங்கன்னா ப்ளஸ் √5. இங்கே மைனஸ் √2 இது மைனஸ் √3 இது ப்ளஸ்ஸு 5ன்னு வரும். ஓகே. இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அப்போது மைனஸ் A டிரான்ஸ்போஸ் அப்படின்னு போட்டேன்னா இந்த ரோஸ் எல்லாம் காலம்ஸ் ஆகிடும் சரியா. இப்போ இந்த ரோவை காலமாக மாற்று மைனஸ் √7 3. இந்த ரோவை இங்கே காலமாக மாற்று √5 மைனஸ் 2. இந்த ரோவை காலமாக மாற்றிடும் மைனஸ் √3 7. அதாவது இதில் 3/2 மேட்ரிக்ஸாக இருக்கிறது இதில் 2/3 மேட்ரிக்ஸாக மாறிடும். ஓகே. சம் நம்பர் 6 பார்க்கலாம். இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. வெரிஃபை A டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு A. ஓகே. நமக்கு A என்னன்னு தெரியும். இப்போ A டிரான்ஸ்போஸ் என்ன சொல்லியிருக்கேன், ரோஸ் வந்து காலம்ஸாகவும் காலம்ஸ் வந்து ரோஸாகவும் மாறணும். இப்போ ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கிறேன், அதை காலமில் கொண்டு வரேன். இந்த ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலமாக மாற்றுறேன். 5 2 2 இங்கே 5 2 2 மைனஸ் √17.7 5/2. ஓகே. இது தேர்ட் ரோவை தேர்டு காலமாக கொண்டு வந்துட்டேன். 8 3 1 8 3 1 வந்துடுச்சு. இப்போது இந்த A டிரான்ஸ்போஸுக்கு அகெயின் நீ டிரான்ஸ்போஸ் போடணும். அப்போ இந்த ரோவை காலமாக மாற்று 5 மைனஸ் √17 8. இந்த செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக மாற்று 2.73. இந்த தேர்ட் ரோவை தேர்டு காலமாக மாற்று 2 5/2 1. ஓகே. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோ. RHS என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரூஃப் இருக்காங்க, A டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏங்கிறது கிவன் ஈக்குவேஷன் தான். இப்போது இந்த ரெண்டு ஈக்குவலுங்கிறதுனால A டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A அப்படின்னு சொல்லிவிடு. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டு. சம் நம்பர் 7ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சரியா. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் x y z ஃப்ரம் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ். இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸஸுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போது y is equal to 12. அப்படியே ஃபஸ்ட் எலிமெண்ட் இதை ஃபஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவேட் பண்ண y is equal to 12. இதில் 3 is equal to z சரியா. x is equal to 3. இங்கே 5 is equal to 5. ரெண்டு மேட்ரிக்ஸஸும் சேம்னால அந்த லாஸ்ட் எலிமெண்ட் சேமாக தான் இருக்கும். செகண்ட் சப்டிவிஷன் x plus y is equal to 6. இங்கே வந்து ரெண்டு எலிமெண்ட்ஸ் சேம், அதனால் இது தேவையில்லை. 5 plus z equal to 5. xy is equal to 8. ஓகே. இப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் சிம்பிளாக இருக்குது பாரு, ஒரே ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ ரெண்டு சைடுமே 5 கட் பண்ணிட்டேன்னா z is equal to 0. இல்லை z equal to 5 minus 5 equal to 0. z is equal to 5 minus 5 that is equal to 0. இப்போ x plus y is equal to 6. அப்போ y is equal to 6 minus x. இப்போ இந்த ஈக்குவேஷனில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணு. xy is equal to 8. அப்போ x போட்டு இன்ஸ்டெட் ஆஃப் y வந்து 6 minus x is equal to 8. இதை மல்டிப்ளை பண்ணி 6x minus x square equal to 8. இப்போது எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடு. 6x minus x square minus 8 equal to 0. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணு. x square minus 6x plus 8 equal to 0. ஓகே. இப்போ ஃபேக்டர்ஸ் வேணும். 8 அப்போ 4 into 2 minus 4 minus 2.
அப்போ x into x minus 4 minus 2 into x minus 4 equal to 0. அப்போ x minus 2 into x minus 4 equal to 0. அப்போ x minus 2 equal to 0, x is equal to 2, x minus 4 is equal to 0, x is equal to 4. சரியா? இப்போது நமக்கு ஈக்குவேஷன் தெரியும் x plus y is equal to 6. xக்கு நமக்கு ரெண்டு வேல்யூஸ் கிடச்சிருக்கு. அப்போ if x is equal to 2, 2 plus y is equal to 6, y is equal to 4. If x is equal to 4 na 4 plus y is equal to 6, y is equal to 6 minus 4, 2. Okay? அடுத்தது third equation, x plus y plus z equal to 9, x plus z equal to 5, y plus z equal to 7. Okay? இப்போது இதை பாரு, இதில் x z ரெண்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை அப்படி சால்வ் பண்ணுறோம். x plus y plus z equal to 9, x plus 0 இங்கே இடத்துல சென்ட்ரலில் 0ன்னு போட்டுக்கிறேன் ஒய்க்கு என்ன ப்ளஸ் z equal to 5. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் சைன் சேஞ்ச் பண்ணால் x z கேன்சல் ஆகிடும், எனக்கு y is equal to 4. டேரெக்டாக ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போது 1 and 3 என்னன்னு சால்வ் பண்ணுறேன். அப்போது x plus y plus z equal to 9, y plus z equal to 7. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனுக்கு சைன் சேஞ்ச் பண்ணேன்னா y z கேன்சல் ஆகிடும், எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். சரியா? எனக்கு x y ரெண்டோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ x plus z equal to 5. அப்போ 2 plus z equal to 5னா z equal to 5 minus 2, that is equal to 3. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 2, ஒய்யோட வேல்யூ 4, இசரோட வேல்யூ 3. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.